அவங்க போய் வண்டியில் மாட்டிக்க மாட்டாங்க. என்னையா அப்படி அராஜகம் செய்கிறானே, ஏன் இவன் நடமாட்டணுமான்னு கேட்டான். நியாயமான கேள்வி தான். இவன் நடமாடக்கூடாது தான், இருந்தாலும் அவனாவே முடிச்சுக்கணும். அவன் அடாது செய்து ஒன்று அடாது செய்தனா என்ன செய்வார்கள், இந்த கொடும் பாவிகளை என்ன செய்வான்னா அளவு கடந்து குடிக்க வைப்பான். அந்த வெளியில் தெரியாது அந்த அதிகாரம் இருக்கும், அவன்கிட்ட பணம் இருக்கும், கண்டவர்கள் அப்படியே மனசை புண்படுத்தி வைப்பான். தாங்க முடியாமல் எல்லாம் தடுமாறுவான். இது என்னையா அவனுக்கு தண்டனை இல்லைன்னா, நீ பாரு அவனை, அவன் ஒரு 3 ஜென்மத்தில் பணப்படத்தாலும் ஆள் படத்தாலும் அட்டாவது செய்திருப்பான். இந்த ஜென்மத்தில் அவனுக்கு என்ன நடக்கும்னா அளவு கடந்து குடிக்க வைப்பான். வேற ஒன்று வேணும், அவனை குடிக்க வச்சு கொன்றே போடுவான். அடுத்தது சூதாட வைப்பான். சூதாடுதல் குடிப்பழக்கம். இதுலேயும் எது வெளியே தெரியாத பாவிகளுக்கு தான், வெளியே தெரியாத ரகசியமாக செய்த பாவிகளுக்கு தான் உடம்பெல்லாம் அப்படி தொட்ட தோல் உரியிற அளவுக்கு குடிப்பான். கேட்கவே மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவனை விட்டுறான்ட்டுவான். அவனுக்கு கேட்க அவன் சொன்னா கேட்க மாட்டான். நீ அவனை சரி ஞானிகளை வணங்க சொன்னா விட கிட்டேயே போக மாட்டாங்க. சரி அவனுக்கு மன்னிப்பு இல்லையானா, மன்னிப்பு இருக்குது தான், ஆனால் அவன் கேட்க மாட்டான். அந்த மாதிரி ரகசிய பாவம் செய்தோம் மனைவியோ வெளியே தெரியாத ரகசிய பாவம் அடாது செய்த பாவிகளுக்கு அளவு கடந்து குடிக்க வைத்தல், அளவு கடந்து சூதாட வைத்தல், அளவு கடந்து காமத்தை தருதல். காமம் மிகுதியான காமம், சூதாடுதல், அளவு கடந்து தனது மது அருந்துதல், தடுமாறுதல். இதில் போட்டு அதே சமயத்தை போதை பழக்கம், அந்த கஞ்சா அபின் போன்ற போதை பொருளை கொடுத்துருவான். அப்படியே அவனை அழகாக கசக்கி பிழிந்து கீழே விழும்போது கீழே அந்த உடம்பெல்லாம் அப்படி காற்று மாதிரி இருக்கும், தொட்டா செத்துப்போம். அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருவான். எங்கேயாவது சாவான். ஏன் அவனுக்கு தானே, அவனுக்கெல்லாம் போதிக்க வேண்டான்ட்டுவார். ஏன் போதிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் செய்த பாவம் அந்த அளவுக்கு. சரி அவனுக்கு விமோச்சனமே இல்லைனா எப்படா வருவான்? அவன் கூப்பிட்டு பாரு. அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையானவனை கூப்பிட்டு பார், கெட்டே வரமாட்டான். அல்லது கெட்டு மலிந்து அவனே கருணை காட்டணும்னு ஆசை கட்டில் வருது, கெட்டு மலிந்து இந்த இப்போவோ அப்போவோங்கிற நேரத்தை வருவான். கையெடுத்து கும்பிட்டு ஒதுக்குது. அதே சமயத்தில் நீ குடி பழக்கத்துக்கு வந்துட்ட, நீ முன்சேத பாவம் செஞ்சுருக்கிற, அதனால் வராது சொல்லாத. நம்ம மனசில் தான் இருக்கணும். அவன் குடிக்கிறான் சூதாடுறான் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லையா. வாய்யா நல்லபடி இருக்கியா, நல்லபடியாக இருக்கான்னு கேட்கறதுக்கூட செத்துவான். அந்த அளவுக்கு படைக்கணுமா இருப்பான். அவனுக்கும் 4 ஆறுதல் வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அவனை போய் பார்க்கும்போதே இவன் இவ்வளோ பெரிய குடும்பாவி, இப்போ போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கான், பாவி நினைக்காதே. 4 வார்த்தையை கேட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு உயிர் போட்டான்னு சரி, அந்த 4 வார்த்தையாவது அவன் மனசில் கவலைப்படாதையா, உனக்காக நான் கடவுள் அகத்தீசை வேண்டிக்கிறேன், ஏதோ பாவம் நீ இந்த மாதிரி போதைப் பொருள் அடிமையாயிட்டேன், உனக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னாலும் அதில் ஒரு ஆறுதல் அடைஞ்சு அவன் சாகும்.